ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 87வது திருப்பெயர் சரச்சந்திர நிபானனாய நமஹா. சரத்கால சந்திரனுக்கு சமமான முகமுடையவனுக்கு நமஸ்காரம். சரச்சந்திர சரத்கால சந்திரன், நிப அதை ஒத்த, ஆனன முகத்தை உடையவன். சரத்கால சந்திரன் போன்ற களங்கமற்ற வெண்ணொளி படைத்த குளிர்ந்த முக காந்தி உடையவன். அதாவது இலைகள் உதிர்ந்து அழியும் இலையுதிர் காலத்திற்கு சரத்காலம்னு பெயர். ஐப்பசி கார்த்திகை மாதம் சரியா இப்போது இந்த ருத்துக்கு சரத் ருத்துன்னு பேர். அதனால் இதில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சரச்சந்திரன் அப்படின்னு பெயர். இந்த சரத் ருத்துன்னு சொல்லக்கூடியது வருஷ ருத்துவிற்கு பின்னாடி, அதாவது மழைக்காலத்திற்கு பின்னாடி வரது. அப்படி வர காரணத்தினால சரத்காலத்தில் மழை காலத்தில் சந்திரன் மேகங்களால் மூடப்பட்டுள்ளதால் கண்ணுக்கு தெரியாது. சரத் ருத்து வருஷ ருத்துவிற்கு பின்னாடி வரது. வருஷ ருத்துனா மழை பெய்யணும்னு இருக்குது. சில நேரங்கள் ஐப்பசியில் அடமழைன்னு சொல்லி பெய்யறது உண்டு. அது இந்த சாந்திரமான சௌரமானங்கிற கணக்கை வச்சு வரும். ஆனால் இந்த முக்கியமாக இதை நம்ம கார்த்திகை மாதங்களில் பார்க்கலாம் நம்ம தேசத்து பக்கமெல்லாம். ஆனால் இந்த சரத் ருத்துவில் ஆகாயம் மேகமூட்டம் இல்லாமல் நிர்மலமாக இருக்கும். சந்திரனும் பிரகாசமாக தெரிவார். அதை காளிதாசன் ரிதுசம்ஹாரம் அப்படிங்கிறதான ஒரு இடத்துல சரத் ருத்துவை பற்றி சொல்லும்போது, தாராகண பிரவரபூஷண முத்வஹநதி மேகாவரேத பரிமுக்த சசாங்கா. நட்சத்திர கூட்டங்கிறதான சிறந்த ஆபரணமுடைய சந்திரன் மேகத்தில் தடையில்லாமல் ஒளிர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறார். ஒளிர்கிறான் அப்படிங்கிறார். அந்த ருத்துவில் பகலில் சூரியனுடைய வெப்பம் அதிகரிக்கும். இப்போது ராத்திரியில் சந்திரன் அந்த சூட்டை தணித்து மனத்துக்கும் உடம்புக்கும் இதத்தை கொடுக்குறார். அதுபோல் பகவான் சாஸ்தா தனது பக்தர்களுடைய துன்பங்கிறதான வெப்பத்திற்கு சரத்கால சந்திரனாக இருந்து குளிர்ந்த முகத்தோடு அருள்பாலிக்கிறார். சரச்சந்திர பிரதீகாச வக்திராப்ஜாய நமோ நமஹா அப்படின்னு பகவானுக்கு ரைவதாச்சல ஸ்ருங்காகிர மத்தியஸ்தாய நமஹாங்கிறதான ஒரு அஷ்டோத்திரத்தில் 84வது நாமாவளி சொல்கிறது. கோடிசூரிய பிரதீகாசம் சரச்சந்திர நிபானனம் பூர்ண புஷ்கல பார்ஸ்வஸ்தம் திவ்ய தேஜஸ்வரூபினம் ஜலே சைலே மகாரண்யே அப்படிங்கிறதான சாஸ்தா கவச்சத்திலையும் பகவானை பற்றி இப்படி வர்ணிக்கிறது. பகவானுடையதான வெண்மதி வதனத்தை வெண்மதி போல் வதனம் மின்ன விண்ணவர்கள் ஜெய ஜெய என வெண்மையுள்ள சாஸ்திரையன் அப்படின்னு மணிதாசரும் பாடுறார். பஞ்சாத்ரிவாசம் அகிலாண்ட மகத் பிரகாசம் பிஞ்சாவதம் சமகுட்டம் துரகாதி ரூடம் வாஞ்சானுகூல வரதம் சரதேந்து பக்தனம் சாஸ்தாரம் அப்படிங்கிற பாக்யோதய ஸ்துதியும் ஆண்டவன் வர்ணிக்கிறது. சாஸ்தா 5 மலைகளில் வசிக்கிறார். அவருக்கு 5 மலைக்கரசன்னு பெயர். அனைத்து அண்டங்களையும் மகா பிரகாசமாக ஒளிர்கிறார். பிறைச்சந்திரன் விளங்கும் கிரீட்டத்தை அணிஞ்சுன்னு இருக்கார். குதிரை மேலே ஏறி வரார். பக்தி செய்யவாளுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்குறார். சரத்கால சந்திரன் போன்ற முகத்தோடு இருக்கார்னு சொல்லப்படுறது. இந்த இடத்துல சந்திரன் சொன்னதுக்கு காரணம் மனசுக்கு சம்பந்தம். அதனால் சந்திரன் அம்மாவுக்கும் சம்பந்தமான கிரகங்களாக சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. ஆனால் பகவானே அம்மா, பகவானே அப்பா இதெல்லாம் சேர்ந்த ஒரு ரூபமாகவும் இந்த நாமா ஜோதிஷம், அது பிரகாரம் வானசாஸ்திரம், இன்னும் எத்தனையோ விதமான சாஸ்திரங்களை உள்ளடக்கி எல்லாத்துக்கும் அதிபதியாக பகவான் இருக்கார் அப்படிங்கிறதான அர்த்தத்தையும் தெரிவிக்கக்கூடியதாக அமையிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.